அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து பரபரப்பாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி நான் வந்து முன்கூட்டியே இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு சரியான டைம் கிடைக்காதனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. எக்ஸாம்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது 12th ஸ்டாண்டர்டுக்கு. அதே 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் கேப் இருக்குது. மண்டே தான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸு. ஃப்ரைடே எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் மண்டே எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு எழுதுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியலனா இந்த விஷயத்து எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க தெரிஞ்சிங்க. எக்ஸாம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து என்னது ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்னைக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சிங்க. அது ஆல்ரெடி நமக்கு தெரியும் சரிங்களா. அதுக்கடுத்து எக்ஸாம் முடிஞ்சிட்டு வந்த பிறகு நம்ம என்ன படிக்கணும், எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன படிக்கணும், அந்த ஸ்டடி ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 நாள், ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு 3 நாள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கெலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டடி பிளானை போட்டு வச்சிங்க. அது சப்ஜெக்ட் வைஸாக நம்ம வந்து அது மாறும். முடிஞ்சால் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா. நம்ம 1 டே ஸ்டடி பிளான் இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இல்லைனா வீடியோ லிஸ்ட்டில் இருக்கும். எக்ஸாம் டைமில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்லீப்பிங் சரிங்களா. தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் அப்படி படிக்கக்கூடிய ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த தவறை செய்யாதீங்க. எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி அல்லது அந்த இன்பிட்வீனில் இருந்தாலும் சரி மினிமம் 7 hours 6 to 7 hours வந்து ஸ்லீப்பிங் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஃப்யூச்சரில் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிருந்தாலும் சரி, ஏன்னா அந்த மைண்ட் அப்படிங்கிறது ரிலாக்ஸாக இருந்தால் தான் நம்மளால் அடுத்தடுத்து என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். டென்ஷனோடையோ இல்லை வந்து சரியாக தூங்காமலையோ இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரிவைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்டு நம்ம டயர்டாக நம்மளே என்ன பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம். அதனால் எக்ஸாமுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டடி ஹாலிடேஸாக இருந்தாலும் சரி, ஒரு 7 hours வந்து மினிமம் அந்த ஸ்லீப்பிங் டைம் இருக்கணும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது ஃபுட்டு. ரொம்ப ஃபுட்டு வந்து என்னது அதிக அளவுலையும் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது, ரொம்ப தூக்கம் வர மாதிரி. அதே போல் லைட் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சில ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி. அதுக்கடுத்து சாப்பாடு நம்ம எப்பவுமே ரெகுலராக சாப்பிட்றது சரிங்களா. அந்த மாதிரியான ஃபுட்டாக இது பண்ணுங்கள். ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி அதிகமாக என்ன பண்ணாதீங்க, எக்ஸாம் டைமில் இது பண்ணாதீங்க சரிங்களா. அதனால் ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் எப்பயுமே சாப்பிட்றது ரெகுலராக அந்த மாதிரியான ஃபுட் எடுத்துங்க. சாப்பிடாமலே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிப்பாங்க. அந்த மாதிரி படிக்காதீங்க. அப்புறம் முடிச்சுட்டு படிச்சுக்கலாம். முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். 2 மணி அப்படிங்கிறத 3 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. நீங்கள் பசியோடு படித்தாலும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணாது, அதிகமாக மைண்டில் இருக்காது சரிங்களா. அதனால் மினிமம் ஃபுட்டு நீங்கள் வந்து என்னது எடுத்துகிட்டு டைமிங்க்கு கீப் அப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ்க்கு வந்து போங்க. அதே போல் மார்னிங் எக்ஸாம்ஸ் வந்து எனக்கு வந்து நான் மார்னிங் கிளாஸ் வந்து ஒரு சில ஸ்கூல்லாம் வைப்பாங்க, நான் அங்கே போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங்கே நீங்கள் வந்து சாப்பிடாம போயிடாதீங்க சரிங்களா. எப்படியா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போங்க. ஏன்னா நமக்கு வந்து 1 மணி வரைக்கும் எக்ஸாம் ஹாலில் இருக்கணும், 1:15 வரைக்கும் எக்ஸாம் ஹாலில் இருக்கும். 12 மணி ஆனாலே நமக்கு பசி எடுத்துரும். காலையில் தெரிஞ்சிக்காது. மார்னிங்கில் ஒரு 8, 9, 10 மணி வரைக்கும் கூட தெரிஞ்சிக்காது. அதுக்கு மேலே போக போக நமக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிற டைமாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் எழுத போகிற அன்றைக்காக இருந்தாலும் சரி ஃபுட்டு எடுத்துங்க. இல்லைனா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. சாப்பிட்டு போனால் தான், இல்லைனா அந்த இது ஸ்டிமுலேஷன் இது எல்லாமே சரியாக நடக்காது சரிங்களா. நம்ம ஒரு டயர்டாகவே என்ன பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம். அதனால் சாப்பிட்டுப்போங்க. ரெண்டாவது கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் டென்ஷன் ஆக தேவையில்லை சரிங்களா. எக்ஸாமில் ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் சரிங்களா. 1 marks ஒரு 2-3 பார்ப்போம். நமக்கு 10 நிமிஷம் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது, நிறைய டைம் இருக்குது. 3 hours எக்ஸாம்ஸ் இல்லாமல் கொஷினை ரீட் பண்ணுறதுக்குன்னே 10 மணிலேருந்து 10 வரைக்கும் நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து என்னது டைம் இருக்குது. அதனால் அந்த 10 நிமிஷம் ரீட் பண்ணுங்கள். கொஷினை ஃபஸ்ட் கொஸ்டின்லேருந்து லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ரீட் பண்ணுங்கள். ஒரு 2 கொஸ்டின் பார்த்தோன்னே டென்ஷன் ஆகா ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினே நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாமே நமக்கு படித்தது தான், தெரிஞ்சது தான். எதுவுமே தெரியாத கொஷின்ஸ் எல்லாம் என்ன பண்ணாது வராது. அதனால் டென்ஷன் ஆகாமல் கொஷினை ஃபுல்லாக படிங்க. மறக்கும் மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸாக இருந்தாலும் பின்னாடி எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள நமக்கு ரிவைஸ் பண்ணது, எங்கேயாவது படிச்சது அது எல்லாமே ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி 1 marks இது எல்லாமே ஆன்சர்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணி வைங்க. 2 mark 3 mark 5 marks 4 mark கொஷின்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஆன்சர்ஸ் பண்ணிவிட்டு கூட அப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர்ஸ் பண்ணலாம். முன்கூட்டியே தான் ஆன்சர்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு சில ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்ப ஃபஸ்ட்டு ஹாஃப் ஹவரில் எக்ஸாம்ஸ் வந்து 1 marks எழுதி முடிக்கணும், இல்லை 15 minutes எழுதி முடிக்கணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸில் அப்படி இல்லை. நம்ம எப்போ வேணாலும் என்ன பண்ணிங்க எழுதிக்கலாம். அதே லாஸ்ட் மினிட்ஸில் எழுதாமையும் என்ன பண்ணிடாதீங்க, கொடுத்துடாதீங்க சரிங்களா. 1 marks வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொடுங்க. ஈவனாக ஆர்டராக எழுதுங்க.
உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை கரெக்டாக எழுதுங்க, ஃபுல்ஃபில்லாக எழுதுங்க சரிங்களா. எனக்கு ஒரு 2 மார்க்ஸில் ஒரு 2 பாயிண்ட் தெரியும்னா 2 பாயிண்ட் எழுதுவீங்க, 4 பாயிண்ட் தெரியும்னா 4 பாயிண்ட் எழுதுவீங்க. அது 2 மார்க்ஸ் தான், 2 பாயிண்ட் போதும் அப்படின்னு சொல்லி விட்டு வைக்காதீங்க, 4 பாயிண்ட்ஸுமே எழுதுவீங்க. நமக்கு டைம் நிறையவே இருக்குது. டைம் பத்தாத பட்சத்தில் நம்ம அப்படி எழுதலாம், டைம் இருக்கும் பட்சத்தில் அப்படி எழுத தேவையில்ல. தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லா பாயிண்ட்டையும் எழுதி வச்சுருங்க. கொஷினை பார்த்து எந்த ஒரு டென்ஷனும் ஆகாதீங்க. அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சரிங்களா, இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதெல்லாமே பாருங்கள். அதுவுமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் சரிங்களா. அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பப்ளிக் எக்ஸாம்ஸ் முக்கியமான கொஷின்ஸும் இருக்குது, அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இருக்குது. 3 in 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம், அது எல்லாமே பாருங்கள். எக்ஸாம் டைமில் உங்கள் ஸ்கூலில் சொல்கிறது, இல்லை ஒரு சில ஸ்டாஃப் சொல்கிறது, நீங்கள் டியூஷன் போகிற இடத்துல சொல்கிறது, நிறையா வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நிறையா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அந்த கொஷின்ஸ் எல்லாமே கூட நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, பார்த்து படிச்சிங்க. கடைசி வரைக்கும் கொஷின்ஸே பார்த்துட்டு இருக்காதீங்க. நாளைக்கு எக்ஸாம்ஸ் அப்படின்னா நாளை வரைக்குமே அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காதீங்க. முன்கூட்டி அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரிவைஸ் பண்ணுறதுக்கு பார்த்துங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே எந்த மார்க்கில் கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாப்பிக்கில் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, ஒரு 3 to 5 years கொஷின்ஸ் வந்து பார்த்தாலே நமக்கு வந்து என்ன பண்ணிடும், தெரிஞ்சிடும். இது வரைக்கும் ஒரு 7 பப்ளிக் எக்ஸாம்ஸ் தான் நடந்திருக்கு 12th வரைக்கும். 11th பார்த்தீங்கன்னா 9 பப்ளிக் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து 9 பப்ளிக் எக்ஸாம்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பாட்னி, பயாலஜி, சுவாலஜி இதெல்லாமே. அதே போல் மேக்ஸுக்கும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதர் சப்ஜெக்ட்டுக்கு 3 in 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பாருங்கள். 2 மார்க்ஸ் எப்படி கேட்குறாங்க, 3 மார்க்ஸ் எப்படி கேட்குறாங்க, 5 மார்க்ஸ் எப்படி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதே போல் எக்ஸாம் முடிஞ்சிட்ட பிறகு, ஒரு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம் நீங்கள் நல்லா எழுதியிருந்தாலும் சரி, நல்லா எழுதுனாலும் சரி, அதை பற்றி விட்டுருங்க சரிங்களா. போயிட்டோம், பரீட்சை எழுதிட்டோம், அது முடிஞ்சிருச்சு. இனிமேல் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு தான் பார்க்கணும். ஃபஸ்ட் எக்ஸாம் நான் வந்து சரியாக பண்ணலை, அதனால் எனக்கு மார்க் குறைஞ்சிரும், 2வது எக்ஸாம் நான் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுலாம் அந்த திங்கிங்கே வேணாம். அதனால் அது எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரிங்களா. அதனால் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கான மைண்ட் செட்டு தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு முடிஞ்ச போன எக்ஸாம்ஸ் பற்றி நீங்கள் வந்து என்ன பண்ணதில்லை, கவலைப்படுத்தலை. எக்ஸாம் முடிஞ்சு 1:15 முடியுது, நம்ம வீட்டுக்கு ஒரு 2 மணி 3 மணிக்கு வரோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நமக்கு 2 நாள் இருக்குது, ஒரு ஹாஃப் டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்போம், நாளையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் காலம் தான் இருக்குது சரிங்களா. அதனால் 22ஆம் தேதி வரைக்கும் தான் படிக்க போகிறோம், அதுக்கப்புறம் படிக்க போகிறது கிடையாது சரிங்களா. 12th ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 11th திருப்பியும் நம்ம என்ன பண்ணுவோம், படிப்போம். அதனால் இவ்வளவு நாள் படித்தது எல்லாமே இந்த 2 நாள் 3 நாளில் அந்த ரிவைஸ் பண்ணுறதுல தான் நிறையாவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு புதுசாக படிக்கிறது எல்லாமே நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே படித்து முடிச்சிருங்க. மற்றது எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்னது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் மைண்டை இது எல்லாமே ரிலாக்ஸாக வச்சுங்க, எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா வரும். எப்பயுமே ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான மார்க்ஸ் வந்து என்ன பண்ணும், வரும். அதனால் அதை டென்ஷன் ஆகாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் சரிங்களா. அதனால் எக்ஸாம்ஸ் வந்து சிறப்பாக எழுதுங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கொஷின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.